வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான சுக்கு காஃபி பொடி மற்றும் சுக்கு காஃபி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் இதில் எவ்வளோ ஆரோக்கியமான நற்குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது. தலைபாரம், தலைவலி, செரிமான பிரச்சனை, வாயு தொல்லை, மந்தம், சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே சிறந்த மருந்தாக இருக்கிறது இந்த சுக்கு காஃபி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு 7லேருந்து 10 துண்டு வரைக்கும் சுக்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 லவங்கம், 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல சுக்கை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதை தட்டிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். அப்படியே நம்ம சுக்கு போட்டோம்னா சரியாக பொடியாகாது, பிளேடு போயிடும். அதனால் முதல்லையே நம்ம நல்லா தட்டிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். சுக்கை மட்டும் நம்ம வறுக்க போகிறதில்ல. இதை தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம். வாணலில் 5 ஏலக்காயும் 4 லவங்கமும் போட்டுட்டு அதோட 1/2 டீஸ்பூன் மிளகையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்த பின்னாடி சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பொரியும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பொரியிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு லைட்டாக. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா பொரிய வரும். அந்த மாதிரி பொரியும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டையுமே நல்லா ஆற வச்ச பின்னாடி நம்ம ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். நான் சின்ன ஜாரில் தான் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதில் தான் நல்லா நைஸாக அரைப்படும். ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுக்குத்தூளையும் இதோட சேர்த்து ஒரு 2 சுற்று விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மிக்சியில் வச்சு 2 சுற்று விடும்போது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை சலிக்க போகிறதில்ல. சிலர் சலித்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் சலிக்க போகிறதில்ல. ஏன்னா எப்படியும் நம்ம இதை காய்ச்சி வடிகட்ட தான் போகிறோம். சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும்தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதனால் எனக்கு சலிக்க பிடிக்கல. அப்படியே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிப்புக்கு கருப்பட்டியை தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பனங்கற்கண்டும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டியும் இல்லை, பனங்கற்கண்டும் இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 நிமிஷம் கொதிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் சுக்கு காஃபி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும்.
ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க பொருள் அந்த மாதிரி ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.